நாம் தமிழர்ல இருந்து நீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இணைகிறாங்க. எதனால இணைகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்கலாம் ஒரு அளவுக்கு தான் பொய்யை தாங்க முடியும். அதாவது ஒரு உண்மை கூட கலக்காம எல்லாமே பொய்யா பேசினா அவங்களும் ஒரு அளவுக்கு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல கட்சிக்காரங்களை மதிக்கணும். கட்சிக்காரங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், இருந்தா இரு இல்லாட்டி போனா யார் இருப்பா? அது மட்டும் இல்லாமல் பெரியார்ன்றவர் இந்த கட்சிக்கு சொந்தம் அந்த கட்சிக்கு சொந்தம் கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே, அதாவது சாதிய ஆதிக்க ரீதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் பெரியார்ன்றவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் இவங்களுக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு தான் சொந்தம்ன்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ வளர்ற வரைக்கும் பெரியாரை பிடிச்சிட்டு பெரியார் ஆதரவாளராக இருந்து திராவிடர் கழகத்தில் போய் பேசிட்டு இன்னைக்கு வளர்ந்த பிறகு பெரியாரை எதிர்க்கிறேன்னா உன்னுடைய கட்சியிலையும் பெரியாரால் பயனடைஞ்சவங்க இருப்பாங்களே. பெரியாரால் பயனடைஞ்சவங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது யார் ஒத்துப்பா? அதாவது அவர் சொல்றாரு வளர்த்த பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கிறாரு, தான் சொத்துக்காக திருமணம் செஞ்சுக்கணும் தலைவராக கேட்கிறாரு. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் பிரசிடென்சில தன்னுடைய சொத்துக்கும் தன்னுடைய கட்சியினுடைய சொத்துக்கும் வாரிசு இல்லைன்னா அந்த மொத்த சொத்தையும் பிரிட்டிஷ் அரசு பறிமுதல் பண்றோம். அதனாலதான் ஒரு மணியம்மையினுடைய ஒப்புதல் மூலியமா தான் மணியம்மையை திருமணம் பண்ணிக்கினாரு. அது மட்டும் இல்லாம வளர்த்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கினாரு என்று அடுத்து சொல்றாரு. அதாவது பெண் குழந்தை தத்தெடுப்பு சட்டத்தை 1956 தான் கொண்டு வராங்க. ஆனா அவர் இதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தத்தெடுத்த பண்ண திருமணம் பண்ண முடியும்? ஆனா அவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி அவரு பண்ண லீலைகள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இளைஞர்கள்லாம் பார்ப்பாங்க. இன்னமும் அவங்க கட்சியிலேருந்து இந்த சேரதா போறாங்க. நீங்க நினைக்கலாம் ஏன் எல்லாருமே திமுக சேர்றாங்க? ஏன் அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணானால என்னன்னு தெரியாது, திராவிடம்னால என்னன்னு தெரியாது, ஒரு கொள்கை பிடிப்பு எதுவுமே கிடையாது. ஏன் இவ்வளவு பேசுங்க? இதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பேச வேண்டியதானே, முத்தமிழ் கலைஞர் இருக்கும்போது பேச வேண்டியதானே. அவங்க கிட்ட திராவிடம்னா என்ன டெஃபினிஷன் கேட்டிருக்க வேண்டியது. அவங்க சொல்லியிருப்பாங்களா திராவிடம்னா என்னன்னு? அவங்க இல்லாதப்போ நீ ஆடிட்டு இல்லாதப்போ நீ இப்போ அதுக்கான முற்றுப்புள்ளியா தான் நீ திமுக உனக்கு செக் வச்சிருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை அழிக்கவும் தெரியும் ஆதரிக்கவும் தெரியும். எதிர்க்கிற கட்சியை ஆதரிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்க எங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்க. நாங்க யாரை எதிர்த்து கட்சி தொடங்கணும்? காங்கிரஸ் எதிர்த்து கட்சி தொடங்கணும். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் உடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் நாங்க இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீ இன்னைக்கு எதிர்க்கிற உன்னுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? அந்த மாதிரி திமுக அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும். நீ இன்னைக்கு அணைக்கிற கேட்டகரியில இருந்த, ஆனா நீ இப்போ வெளியே போயிட்ட. இப்போ அடிக்கிற கேட்டகரியில உன்னை நாங்க துவம்சம் பண்ணாம விட மாட்டோம். உன் பலமே அந்த பேச்சு தான், உன்னுடைய பலவீனமே அந்த பேச்சு தான். அதாவது உன்னுடைய பலத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ கரெக்டா வந்திருக்கணும். தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு திராவிடத்தால தான் எல்லாரும் இடுப்புல கட்டின துண்டை தோல் மேல போடுறேன்னா என்ன காரணம்? திராவிடம் செய்தது தான். எல்லாருக்கும் புக்கு பரிசளிக்கிறான். முத காலத்துல நம்ம படிக்கவே கூடாதுன்னாங்க, காலில் செருப்பு போடக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு பாருங்க நாங்க ஷூ போட்டுட்டு இருக்கோம். அதற்கு காரணம் தந்தை பெரியார் தான், இந்த திமுக தான். தந்தை பெரியார் சொன்னார்னா திமுக ஆட்சிக்கு எல்லாத்தையும் சட்ட வடிவமா மாத்தினாங்க. அப்படி இருக்கிற பெண்களுக்கு சொத்துரிமை யார் கொடுத்தது? இன்னைக்கு பெண் உரிமை பேசுறாங்க. பெண்களுக்காக என்ன பண்ணாங்க? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திமுக. 33% இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. கல்வியில வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு திமுக. அந்த மாதிரி பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கேட்டகரியா பிரிச்சு இன்னைக்கு திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி போய் அதிமுக காரங்க கிட்ட கேளுங்க, அதிமுக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. எங்க அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க செய்த திட்டங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக தான் திமுக இல்லைன்னா அதிமுக இல்லைன்னு கூட சொல்லலாம். திமுக இல்லைன்னா எந்த கட்சியுமே இல்லை தமிழ்நாட்டில். திமுக அதான் ஒரு கவிதை ஒன்று இருக்கு. வாளால் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் மஞ்சமன கேளார் கெடுதிகள் சூழினும் பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாட்டும் நலிவே உரினும் கூட தாய் தமிழ் மொழியையும் தகைசால் திமுக கழகத்தையும் தங்களின் ஊனாய் உயிராய் உயிரினும் மேலாய் உளமாற நேசிக்கின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையில் கழகமில்லா கட்சி படைப்போம், திராவிடமில்லா தமிழம் காண்போம் என்று மனப்பால் குடித்துவிட்டு மார்தொடை தோல் தட்டி வரும் மாற்றுக் கட்சியின் தொண்டர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, நண்பர்களே, மறவாதீர் ஒன்றை மட்டும். நீங்கள் வளைக்க நினைப்பது வாழை மரத்தை அல்ல, வலிமையின் உச்சமாம் வைர தூணை. நீங்கள் சாய்க்க நினைப்பது சாதாரண கட்சி அல்ல, சாகா வரம் பெற்ற சமுதாய மறுமலர்ச்சி இயக்கத்தை. கழகத்தை அழிப்பதற்கு அதிமுக, பாமக, பாஜக, தாவேக, நாம் தமிழர் நண்பர்கள் இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் தினம் தினம் பொய் புரட்டுகள் வகை வகைய காணொலிகள் வந்தாலும் அதனையெல்லாம் பொய் என்று நிரூபிப்பதற்கும் மக்களுக்கு மெய் எது என்பதை காண்பிப்பதற்கும் என்னை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கின்றவரையும் இனிமேல் கழகத்தில் இணைகின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்றவரையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.